ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவாடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது. அவருடைய வருகைக்கு முன்பான அடையாளங்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட அடையாளங்கள், அதே மாதிரி வானத்திலே, நட்சத்திரங்களிலே, சந்திரன் சூரியனிலே, அப்படியாக பூமியிலே, எல்லா இடத்திலும் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகைக்கு திருச்சபையாராகிய நாங்களும் ஆயத்தப்படுகிறோம். ஏனையவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியான சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் செய்து வருகிறார்கள், சொல்லி வருகிறார்கள். அங்கே அவருடைய நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் அறியவில்லை, ஆண்டவரை உங்களை தெரியாதென்று எவரும் சொல்லாதபடிக்கு இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பானவர்கள், எனவே நாங்கள் இந்த கடைசி காலத்திலே நிர்விசானமாக இருக்கிறோம் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிக்கலாம். நோவாவினுடைய காலத்திலே எப்படி இருந்தார்களோ அப்படியே மனுஷர் குமாரன் வரும் பொழுதும் அப்படியே இருப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு கடைசி காலம் என்பதனை நாங்கள் திருச்சபையார் எல்லாரும், உலகம் பூராக இருக்கிறவர்களும் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். எல்லா இடத்திலும் எல்லாம் நடக்கிறது, பிரச்சனைகள், நெருக்கடிகள். அதை விட வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் ஒன்று கூட பிசகாமல் நடக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்திலே நாங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தப்பட வேண்டியதும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியதும் திருச்சபைகளை வழிநடத்துகிற மூப்பர்கள் இருந்து சபை போதகர் வரைக்கும் அந்த காரியம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர், அப்படியாக இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஜனங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் காரியங்களை நோக்கி பார்ப்போம். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் லூக்கா 12ஆம் அதிகாரம், அங்கே 54 நான் சில வசனங்களை வாசித்து கடந்து செல்லுகிறேன். அன்பானவர்களே, கவனியுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 54 பக்கம் 102வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் பொழுது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியே ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படியே ஆகும் என்று அங்கே இந்த காரியத்தை சொல்லி கொண்டு வந்து அங்கே 56வது வசனத்தில் சொல்லுகிறார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானிக்காமல் போகிறது என்ன என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது ஒரு கடைசி காலம். அன்பானவர்கள், இந்த கடைசி காலம் என்றது சீசர்கள் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிறார். அதாவது இது ஒரு கடைசி காலம். இப்போ எங்களோட திருச்சபை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கடைசி காலம். நீங்கள் வெளியிலே எல்லாரிடத்துலையும் நீங்கள் அநேகமான இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிற ஒவ்வொருவரும் நிறைய பிரச்சனைகளை, நெருக்கடிகளை சந்திக்கிறோம். ஆனால் இதை விட இன்னொரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் முன்பாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் கீழ்ப்படுகிற தன்மைகள் இருக்கும். ஆனால் இந்த கடைசி காலத்திலே அப்படி அல்ல. இப்போ தோமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்குமிழ்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக வேறு காரியங்கள் இருந்தது, வேறு பிரச்சனைகள் இருந்தது, வேறு நெருக்கடிகள் இருந்தது. ஆனால் அந்த மின்குமிழ்களை கண்டுபிடித்ததுக்கு பிற்பாடு அங்கே அநேகமான காரியங்கள் மனுஷர்கள் மத்தியிலே அங்கே என்ன செய்யப்படுகிறது, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது அந்த வெளிச்சம் அதாவது மின்குமிழை அங்கே கண்டுபிடித்ததுக்கு பிற்பாடு தான் கைகளில் எல்லாம் என்ன வந்திருக்கிறது, போன்கள் வந்திருக்கிறது, டிவி வந்தது, இந்த ஒலிபெருக்கியல் அதுகள் என்று சொல்லி அநேகமான. அப்போ இன்றைக்கு அந்த காரியங்கள் விட்டு இன்றைய கைகள் எல்லாம் என்ன வந்துடுது, போன்கள் வந்துடுது. இப்போ இனி வருங்காலத்திலே இயேசு கிறிஸ்துவானர் வருவதற்கு முன்பான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கிறது. அதாவது பயோசிப்பு போடுதல், அதே மாதிரி கைகளுக்குள்ளே போன்களை வைக்கிறது, இந்த காரியம் எல்லாம் அநேகமாக என்ன செய்யப்படுகிறது, பைபிளின் படி அங்கே எல்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. இதுதான் இந்த கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். அப்போ இது பைபிளில் தான் எல்லா காரியங்களிலும் இருந்து அங்கே இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை இப்போ தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஒரு காலம், அது நிறைவேறுவதற்கு ஒரு காலம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்கள், அப்போ அது அவர் ஒரு காலத்தில் அது உரைத்திருப்பார். ஆனால் அந்த காலம் சரியான முறையில் அந்த கால நேரம் வரும் பொழுது
அந்த காரியம் என்ன செய்யப்படுகிறது, அது நிறைவு செய்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் அன்பானவர். அப்போ இந்த திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகம் அன்பானவர்களே ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம். பைபிள் சொல்லுகிறது இது ஒரு தற்காலிகமான கூடாரம் என்று. நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எது, நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் சந்திக்கப்படுகிறது. இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பாத்திரம் இல்லை என்ற அந்த சிந்தனை எங்களுக்குள்ளே வர வேணும் அன்பான. அந்த சிந்தனை வந்தால்தான் நாங்கள் நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறோம் என்பதன் அந்த வாஞ்சை, அந்த அவா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அன்பானவர்கள். இதைத்தான் நாங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அங்கே 45வது வசனத்தை நீங்கள் கவனித்து கொண்டால், அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் அடிக்கவும் புசித்து குடிக்கவும் வெறி கொள்ளவும் தலைப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சபைக்குரிய இது அந்த சபை வழிநடத்துகிற சகோதரர்கள், சபை மூப்பர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த ஊழியக்காரனு என் எஜமான் வேற நாட் செல்லும் என்று அவர் என்ன செய்ய தனக்குள்ள இன்றைக்கு இதுதான் அங்கே 1 பேதுருவிலையும் சொல்லப்படுகிறது. 2 பேதுருவிலையும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. என் மேய்ச்சலை அதாவது அவருடைய ஆடுகளை என்ன செய்யணுமாம், அதாவது பத்திரமாக மேய்க்க வேணும் என்று வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே. அப்போ அப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்திலே இப்போ சபையிலே வழிநடத்துகிற சகோதரர்களை ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். இப்போ 2000 வருஷம் ஆகிட்டது. அப்போ எங்கே வரப்புற இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே கவனம், இது ஒரு கடைசி காலம், எச்சரிக்கையாக இருங்கள் அன்பானவர்களே. ஒரு சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை எவர்கள் அதாவது உங்களுக்கு முதன்மைப்படுத்தாமல் போதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அன்பானவர்கள். ஏனென்றால் எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நாங்கள் இந்த உலகத்திலே தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தப்படவில்லை அன்பானவர்களே. எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறது அவரோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுக்கு அவர் முத்திரையாக தரித்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக தந்திருக்கிறார் அன்பானவர்களே. அப்போ நாங்கள் அங்கே போவதற்காகத்தான் என்ன செய்யப்படுகிறது, இன்றைக்கு ஆண்டவர் அங்கே எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றத்திலையும் அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நெருக்கடி நீங்கள் பார்த்துருக்கலானே. இப்போ இந்த நடந்து கொண்டிருக்கிற காரியங்களில் கூட இலங்கை என்ன செய்கிறது, புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகமாக இலங்கையிலே இப்படி ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டதா என்று சொல்லி பார்த்தோமானால் இல்லை, அநேகமாக இல்லை. எங்களுக்கு தெரிந்த வயசு காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அநேகமாக குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சமடைகிறது. இப்போ எல்லா காலங்களிலையும் பூமி அதிர்ச்சி இருந்திருக்கிறது, எல்லா காலத்திலையும் இப்படி வெள்ள அனர்த்தங்கள் இருந்திருக்கிறது, எல்லா காலத்திலையும் யுத்தங்கள் நடந்திருக்கிறது, எல்லா காலத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மரணங்கள் அதிகமாக சம்பவித்திருக்கிறது, எல்லா காலத்திலையும் பஞ்சங்கள் வந்திருக்கிறது, எல்லா காலத்திலையும் கொள்ள நோய்கள் வந்திருக்கிறது. ஆனால் முன்பு ஒரு காலத்திலே நடந்ததை விட இப்போ இந்த கடைசி காலத்திலே உச்சமாக நடக்கிறது என்பார். இப்போ இங்கே இலங்கையில் ஒரு புயல் ஒன்று நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஜப்பானில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அங்கே அந்த பூமி அதிர்ச்சியினூடாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சுனாமி எச்சரிக்கை அங்கே அலர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே சவுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வனாந்தரமான ஒரு இடம், அதாவது அங்கே அந்த வனாந்தரத்துக்குள்ளேயே மழை கொட்டி தீர்த்து அங்கே அநேகமான பிரச்சனைகளை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே அழிவுகளை அந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுத்தியிருக்கு. இது அப்போ நீங்களே ஒரு சாதாரணமாக தேவ பிள்ளைகள் மட்டும் இல்லை அன்பானவர்களே, உலக பிரகாரமானவர்கள் கூட என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் இது கடைசி காலம், இது உலகம் எல்லாம் அழியப் போகிறது. அப்போ அந்த உலகம் அழியப் போகிறது என்ற அந்த சொல்லை உலக பிரகாரமானவர்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள் அன்பானவர்கள். அப்போ ஏன் அந்த உலக பிரகாரமான சொல்லி கொண்டு வருகிறான்னு சொன்னால் தேவ பிள்ளைகளுடைய எச்சரிப்பு வலுவாக குறைந்து விட்டது அன்பா. அப்போ அவர்கள் எச்சரிப்பு குறைவு. இப்போ திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கே எச்சரிப்பு கொடுக்க என்ன செய்கிறார்கள், அது 45வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல் அவர் வர கனகாலம் செல்லும். ஊழிய சகோதரர்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அவர்கள் வர கனகாலம் செல்லும், அதான் ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொன்னான். அப்போ அவர் என்ன செய்கிறால், ஆண்டவர் இப்படித்தான் என்ன வரமாட்டார், கொஞ்சம் பிந்தி வரன்னு சொல்லி அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்கிறார், திருச்சபையினுடைய ஆத்மாக்களை வழிநடத்துகிறதுக்கு எத்தனிக்கிறார் அன்பானவர்களே. அதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி காலத்திலே எங்களை எல்லாம் நெருங்கி விட்டார். அதாவது அவர் வாசல் அருகிலே நின்று என்ன செய்கிறார், கதவு அருகிலே நின்று தட்டுகிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அந்த காரியம் சொல்லப்படுகிறது அன்பானவர்களே. அப்போ நோவாவினுடைய காலத்தில் எப்படி இருந்தீர்களோ, எப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும்
மனுஷகுமாரன் வரும் நாட்களும் அப்படியே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய கரங்களிலே தான் தேவன் வார்த்தைகளை தந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை பார்ப்பதை விட, மற்றவர்கள் செய்கிறதை விட, மற்றவர்கள் யோசிக்கிறதை விட, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து தேவன், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுடைய ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். அன்பானவர்களே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று எல்லோருவரும் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுகிறார்கள், திருச்சபையில் எல்லாரும் சொல்லுகிறார்கள் கடைசி காலம். ஆனால் கடைசி காலம் என்றதுக்கான அடையாளங்களை நாங்கள் இந்த வீடியோவில் வரும் காலங்களிலேயும் என்ன செய்வோம்? நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த கடைசி காலம் என்பதற்கான காரியத்தை நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க எத்தனிக்கிறேன். இதற்கு பின்பாக கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வரப்போகிற வீடியோக்களில் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த கடைசி காலத்துக்கான அந்த காரியங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்ப்போம். நாங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் சும்மா நோமலாக, அதாவது என்ன ஒரு இருக்கட்டும் என்று சொல்லி உண்டாக்கவில்லை. அப்போ அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பானவர்களே, மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாக மனுஷனுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி போட்டுத்தான் அவர் மிச்சத்தை மனுஷனை உண்டாக்கினவர். அன்பானவர்கள், நீங்கள் ஆதிகாமத்தில் இருந்து நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதிகாமத்தில் நீங்கள் 1 அதிகாரத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த முதல்ல அங்கே 2-3 வசனத்துக்குள்ளே அங்கே தேவனுடைய காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு அடுத்தது இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தில் இருந்து நிற்கிறார். அடுத்தது வெளிச்சம் உண்டாக கடவுள். அப்போ இதெல்லாம் தேவனுடைய அந்த மகிமை. அவர் அந்த உலகத்திலே பிரவேசிக்க போகிற காரியத்தை அங்கே ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அடுத்த 2ஆம் நாள் படைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வானத்தையும் சமுத்திரத்தையும், அதாவது சமுத்திரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். அப்போ 3ஆம் நாத்து படைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரஞ்செடி கொடிகளை உண்டாக்குகிறார். 4ஆம் நாத்து நீங்கள் படைப்புகளை பார்ப்பீர்கள்னு சொன்னால் அங்கே என்ன மிருகங்களோடு சம்பந்தப்பட்ட பறவைகள், ஊரும் பிராணிகள், அதுகளோடு சம்பந்தப்பட்ட அதை படைக்கிறார். 5ஆம் நாத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன கடலில் உள்ள மீன் வகைகளை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். 6ஆம் நாத்து தான் என்ன செய்கிறார்? மனுஷரை உண்டாக்குகிறார். அன்பானவர், அப்போ அதில் 6ஆம் நாத்து மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? முதலாவது காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்குகிறார். அடுத்ததாக ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குகிறார் ஆண்டவர். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்கிறார்? விதை தரும் கனிகளை புசிக்க கொடுக்கிறார். அன்பான, விதை தரும் கனிகண்டா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் உச்சத்துக்களை நாங்கள் இருக்கிறோம்ன்றதுக்கு எவ்வளவோ அடையாளம் இருக்கிறோம். அந்த அடையாளத்தில் அன்று சில காரியங்கள் நிமித்தம் நான் குறிப்பிட்டு கடந்து செல்கிறேன். அதற்கான அடுத்த கட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோக்களையும் உங்களுடைய உங்களுடைய அந்த காரியம் வெளிப்படும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாமம் 21ஆம் அதிகாரம் ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் விதை தரும் கனிகளை அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? அவர் புசிக்க கொடுப்பதற்காக உண்டாக்கினார். இந்த விதை தரும் கனியைத்தான் இன்றைக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், விதை இல்லாத கனிகளாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு மரபணு சோதனை செய்யப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், நீங்கள் எந்த ஒரு கனியை வேண்டினாலும் அதுக்குள்ளே என்ன இருக்காது? நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் விதை இருக்காது. அப்போ அந்த கனிகளுக்குள்ள எல்லா கனிகளுடைய விதைகளும் எங்கே போய்விட்டது? ஒரு அதிகாரியுடைய அதிகாரம் பெற்றவர்களிடத்தில் கரத்திலே அதெல்லாம் போய்விட்டது. இப்போ அவர்கள் தர நாங்கள் சாப்பிடுவதாக போய்விட்டது. நாங்கள் ஒன்று உண்டாக்கி சாப்பிட முடியாத ஒரு கட்டத்திற்கு கடைசி காலத்திலே நாங்கள் வந்துவிட்டோம். அன்பானவர்களே, எனவே அன்பானவர்களே, நாங்கள் அவர்கள் தர நாங்கள் புசிப்பதென்பது நீங்கள் உங்களோட இல்லங்களிலேயே வைத்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு அறியாமீர்கள். இப்போ காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய காலம், இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக தென்னைகள் இருந்திருக்கிறது. அந்த தென்னைகள் 50 வருஷம் 100 வருஷம் காய்க்கக்கூடிய தென்னைகள். ஆனால் இப்பத்திய காலத்து தென்னைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மரபணு மாற்றப்பட்ட தென்னைகள், இப்பத்திய கால தென்னைகள் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், அங்கே 2 வருஷம் என்று தருவார்கள், அங்கே நல்லா காய்க்கும் என்று சொல்லுவார்கள். அங்கே நல்லா காய்ச்ச அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஓஞ்சுவோம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், மரபணு மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பழ வகைகளை வேண்டி பாருங்கள், பப்பா பழத்தை வேண்டி பாருங்கள், கொய்யா பழங்களை வேண்டி பாருங்கள், எதுகளை வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த விதை முளைக்காதபடிக்கு அவர்கள் செய்து வச்சிருக்கிறார்கள். அன்பானவர்கள், இதுதான் கடைசி காலத்தின் உச்சம் என்றது அல்ல, இன்னும் இருக்கிறது வார்த்தைகளில். இப்போ இருக்கிற டெக்னாலஜி சம்பந்தமாக பைபிளில் இருக்கிறது, இந்த நியூக்ளியர் சம்பந்தமாக, அணுகுண்டு சம்பந்தமாக இதுக்குள்ளே இருக்கிறது. அப்படி அநேகமான காரியங்கள், இந்த ரோபோட்டு சொல்கிறப்படுற அனைத்து விதமான காரியங்களும் இதுக்குள்ளே இந்த வேத வாக்கியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய ஜீவனை ஆண்டவர் அழிந்து போகும்படியாக எந்த காலத்திலும் விடையில்லை. எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லித்தான்
அவர் என்ன செய்கிறார், அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தர்றார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், திருச்சபைகளிலே வார்த்தைகள் என்ன செய்யப்படுவதில்லை, அநேகமாக திருச்சபைகள் வார்த்தைகள் போதிக்கப்படுவதில்லை, அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதில்லை. அப்போ இந்த மரபணு மாற்றப்பட்டதன் நிமித்தம் இன்றைக்கு அநேக மாணவர்களுக்கு என்ன வந்துருந்தால் நோய்கள் வந்து விட்டது. அப்போ நோய்கள் வந்தால்தான் அவர்களுக்கும் பிழைப்பாக இருக்கும் அன்பானவர்கள். இதுதான் இந்த கடைசி காலம். என்றால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆனால் நாங்கள் வெறுமையாக போகிறோம், ஒரு காரியமும் கொண்டு போகாமல் போகிறோம். ஆனால் திரும்பி வரும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கட்டிலை நாங்கள் என்ன செய்துகிறோம், அங்கே ஒற்றைகளை தந்து விடுகிறார்கள், கொண்டு வருகிறோம். அப்போ அவர்களுக்கே தெரியும் இந்த வருத்த நோய்கள் மாறாதுன்னு தெரியும். அதான் அவர்கள் கிளினிக் போட்டு தருகிறார்கள், 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு கிளினிக் போக வேணும், போனால் தான் அவர்கள் மருந்தழுவ. அப்போ அவர்களுக்கும் அதுதான் வேலையாக இருக்கிறது அன்பார்கள். ஆண்டவர் மரம் செடி கொடிகளை படித்து ஆதியில் நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எல்லாம் அங்கே மரம் செடி கொடிகள் எல்லாம் அந்த மூலிகை வகைகள் எல்லாம் ஆண்டவர் வைத்திருந்தார். இப்போ அந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலை கொண்டு வந்து மெடிக்கலுக்குள்ளாக என்ன செய்கிறார்கள், அழிவுகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உலக பிரகாரமான காரியம். அழிவின் உச்சக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம். எச்சரிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான் எங்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், அங்கே கெச்சிக்கின்ற சிங்கம் போல சுற்றி திரிந்து என்ன செய்வார்களாம், உங்களை வஞ்சித்துக் கொள்வார்கள். அப்படி இது கடைசி காலம் அன்பானவர்களே. இந்த ஆத்துமா கர்த்தருடையது, இதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா கர்த்தருடையது, எனக்கென்ற ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த சரீரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து நான் பரலோகத்துக்குள்ளே, அதாவது தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போக வேண்டும். அதுதான் முழு நோக்கம். அதுக்கான பிரச்சனைகள், நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதை எதிர்கொண்டு தேவனிடத்தில் போகும்படியாக தான் ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பரதீசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னார். அப்போ ஜெயங்கொள்ள போகணும். சபை என்று சொன்னால் திருச்சபையில் கிறிஸ்தவன் என்று இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் மறுதளிப்பில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தான் கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு அநேகமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், 2 எஜமானுக்கும் ஊழியம் செய்கிறார்கள். அப்படி இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஒரு எஜமான், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். அவருக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அவருக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அவர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம் அன்பானவர்களே. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் காலங்களிலேயும் நாங்கள் என்ன செய்வோம், இந்த டெக்னாலஜி சம்பந்தமாகவும் அதே மாதிரி பைபிளுக்கும் அந்த டெக்னாலஜி சொல்லப்பட்ட அந்த அதுக்கும் என்ன தொடர்பு சம்பந்தமாகவும் இருக்கு என்பதனை நாங்கள் வரப்போகிற காலத்திலே நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம், அதை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரு வேண்டுகோள், இந்த காரியத்தை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய நாமம் உங்கள் மீது ஒவ்வொருத்தர் மீதும் மகிமைப்படத்தக்கதாகவும் நீங்கள் உதவி செய்யுங்கள். நாங்கள் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தவும் ஏனையவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக சுவிசேஷ காரியங்களை செய்யவும் ஒவ்வொரு திருச்சபையாருக்கும் நீங்கள் அப்படியாக உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்து பலப்படுத்துங்கள் பிதா. இந்த வார்த்தைகளின் ஊடாக அநேகமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் உங்களுடைய வார்த்தைகள் இருபக்கம் கருக்குள்ள பட்டயம் என்பதனை விளங்கி கொள்ளவும் நீங்கள் உதவி செய்து பலப்படுத்துங்கள். நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.